ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 கார்ட் போக்கர் விளையாட்டு எப்படி விளையாட போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், போக்கர் கேமு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதில் 4 கார்டு போக்கர், இதில் நம்ம 3 கார்டு போக்கர். இதில் வந்து போக்கர் ரன் சேர்க்கணும், அதாவது ரன் வந்து சேர்க்கணும். இதுதான் வந்து இந்த போக்கரில் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ அதில் சொன்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இதுலேயும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புரியாதுல்ல, அதனால் வந்து கொஞ்சம் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து அதாவது சேம் கேட்டகரியில் ஒரே ஏஸ் இருந்ததுன்னா 4 ஏஸில் எந்த ஏஸ் பெருசுன்னா எக்ஸ்பர்ட் ஏஸ் தான் பெருசு, ரெண்டாவது ஆர்டின்னு, மூணாவது டைமண்டு, நாலாவது கிளவர். அதே மாதிரி சேம் ரெண்டாம் நம்பர்லேயும் சேமாக நம்பரு ரெண்டு இருக்குல்ல, இதுலேயும் எது பெருசுன்னா அதே மாதிரி தான் எக்ஸ்பர்ட் தான் பெருசு, எக்ஸ்பர்ட் 2 தான் பெருசு, ஆர்டின் அதுக்கு அடுத்தது டைமண்ட், அதுக்கு அடுத்தது கிளவர். இப்போ போக்கர் ரன்னுனா இதுதான். இப்போ நம்ம சேர்க்கணும்ல, இதுதான் வந்து போக்கர் ரன். வேறு பூல் இருக்குல்ல, இது ஒரு போக்கர் ரன்னு, இது ஒரு போக்கர் ரன்னு, 3 2 இருக்கா, இது வந்து ஒரு போக்கர் ரன்னு, இது வந்து ஒரு போக்கர் ரன்னு. இதுதான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். இந்த போக்கர் விளையாட்டு வந்து எத்தனை பேர் வேணால் விளையாடலாம், ஒரே கட்டில் கூட விளையாடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நான் எப்படி அதை ஃபஸ்ட்டு நம்ம 4 கார்டு போக்கரில் வந்து 9ஆம் நம்பர்லேருந்து எடுத்துட்டோம். 9 10 11 12 13 14 எடுத்துட்டோம். இதில் 3 கார்டு போக்கரில் வந்து இதில் ரன் சேர்க்கறதுல வந்து இது வந்து ஒரு கட்டு ஃபுல்லாகவே விளையாடலாம். இது வந்து பெட்டிங் கேமு, கிளப்பில் தான் விளையாடுவாங்க. இது வந்து எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இப்போ நான் விளையாடி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பேருக்கு வந்து நான் வந்து 2 கார்டு தான் போடணும். இப்போது நான் வந்து 2 கார்டு வந்து 4 பேருக்கு போட்டுடுறேன், ஓகேவா? இப்போ 4 பேருக்கு போட்ட பிறகு இப்போ என்னென்னா, ஒரு 5 கார்டை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 5 கார்டு வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 3 கார்டு வந்து ஃப்ளாப்பு, 4வது கார்டு வந்து தி டேனு ரிவர், ஓகேவா? இந்த மாதிரி 5 கார்டு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க 4 பேர் இருக்கோம்ல, 4 பேரும் வந்து இதில் வந்து நம்ம வந்து போக்கர் ரன் சேர்க்கணும். யார் வந்து போக்கர் ரன் சேர்க்குறாங்களோ அவங்க வின்னர். அதாவது புரியுதுங்களா? இப்போ நம்ம 4 பேர் கார்டையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், யாருக்கு வந்து சாரி, இந்த கார்டுலாம் வரக்கூடாது. நம்ம இந்த ஏதோ ஒரு கார்டு நம்ம வச்சுக்கிறோம், இந்த கார்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ இவருக்கு வந்து ரன்னு சேருதான்னு பார்த்தா ரன்னு சேருது, ஆனால் கம்மியான ரன்னு சேருது. இவருக்கு பார்க்கணும், இவருக்கு சேருதான்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரன்னு சேரல, ஓகேவா? இப்போ இவருக்கு சேருதான்னு பார்த்தீங்கன்னா கூட இவருக்கும் வந்து ரன்னே சேரல, இவருக்கும் வந்து ரன்னு சேரல. ரன்னுனா எதுனா, இப்போது இந்த 2 3 கார்டு நம்ம 2 ரன்னு, இதுதான் வந்து ரன்னு, ஒரு 9, ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போ இவர் தான் வின்னரு, இவங்க எல்லாம் வந்து தோத்துட்டாங்க. ஓகே, இப்போ மறுபடியும் வந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதே மாதிரி 4 பேருக்கு 2 கார்டு போட்டுடணும். இப்போ 2 கார்டு போட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு 5 கார்டு, 3 கார்டு ஃப்ளாப்பு சொல்லுவாங்க, 4வது கார்டு டேன் சொல்லுவாங்க, 5வது கார்டு வந்து ரிவர்ஸ் சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போது அதாவது கிளப்பில் அந்த மாதிரி போயிடுவாங்க. நம்ம வந்து சும்மா சாதாரணமாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 4 பேரும் வந்து ரன் சேர்க்கணும், அவங்க போக்கர் ரன் சேர்க்கணும். இப்போ பெட் கட்டுறது எப்படின்னா, இப்போ 4 பேரும் வந்து 2 கார்டை வந்து பார்த்துடுவாங்க, ஹோல்டு நம்ம மட்டும் பார்த்துட்டு அப்படியே வச்சிடணும். நமக்கு வந்து பாயிண்ட்டு அதாவது எக்ஸ்ட்ரா அதிகமாக இருந்தால் நம்ம வந்து தைரியமாக பெட் கட்டலாம். அப்படி கம்மியாக இருந்ததுன்னா, போன வாட்டி பார்த்தீங்களா வெறும் 2 தான் நமக்கு கிடைச்சிது. ஆனால் வந்து அந்த 2 வந்தவங்களுக்கு வந்து பெட் கட்டியிருக்க மாட்டாங்க, நமக்கு வெறும் 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தான் கட்சியில் வின்னர் ஆனாங்க. அதே போல் தான் இப்போது இவங்கள்த பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டா இவங்களுக்கு வந்து ரன்னு சேருதான்னு பார்த்தீங்கன்னா ரன்னு சேருது. எதுனா 8 சேருது. இப்போ இதோட யார் வந்து ஹையஸ்ட்டாக யாருமே இல்லை, 8 மட்டும் தான் இருக்கான். இப்போது பார்த்தீங்களா? இப்போது டைமண்டா ஆர்டினா பார்த்தீங்கன்னா ஆர்டின் தான் வந்து வின்னரு. அதுக்கு தான் நம்ம வந்து சேம் நம்பர் சொல்லியிருந்தோம். ரெண்டாவது வின்னர் யாருன்னா இவருக்கும் வந்து சேருது. ரெண்டாவது வின்னர் யாருன்னா மூணாவது வின்னர் ஃபஸ்ட்டு வின்னர் யார் பார்த்தீங்கன்னா ஆர்டின் தான். ஆர்டின் 8, கிளவர் 8, 6. இப்போ 3 வந்து ரன்னு சேர்த்துட்டாரு. இப்போ இவர் தான் வின்னரு. இவங்கெல்லாம் வந்து தோத்துட்டாங்க, அவ்வளோதான்.
ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா எப்படின்ட்டு? இப்போது லாஸ்ட்டாக ஒரு வாட்டி எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிச்சிடுறேன். சிம்பிள் தான் போக்கர் கேம். நல்லா குளிக்கலாம். 1 1 2 2 2 2. ஓகே, இப்போ வந்து 3 கார்டு வந்து ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணி போட்டுடணும் 3 கார்டை வந்து. 3 கார்டை ஓப்பன் பண்ணி போட்டு 4வது கார்டு வந்து தி டேன் தி ரிவர். ஓகேவா? இப்போ அந்த 5 கார்டில் வந்து நம்ம வந்து போக்கர் ரன் சேர்க்கணும். ஓகேவா? இப்போ பெட் கட்டலன்னா எப்படி வேணாலும் நம்ம, அதாவது எல்லாரும் 4 பேரும் வந்து எடுத்து பார்த்துட்டு பெட் கட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவரதை வந்து நான் எடுத்து பார்க்குறேன். இவருக்கு வந்து போக்கர் ரன் சேருதா பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரன்னே சேரல. இவருக்கு வந்து போக்கர் ரன் சேருதா பார்த்தீங்கன்னா இவருக்கும் வந்து ரன்னு சேரல. இவருக்கு சேருதா பார்த்தீங்கன்னா இவருக்கு சேருது. 6 6 சேருதா? இவருக்கு வந்து 7ஆம் நம்பர் சேருது. இப்போ இவர் தான் வின்னர். ஓகேவா? இவர் வந்து செகண்ட் வின்னர். இவங்களாம் வந்து தோத்துறாங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் போக்கர் ரன் எப்படி சேர்க்கணுன்ட்டு. 3 கார்டும் சேர்க்கலாம். அதாவது 3 கார்டு, சப்போஸ் 3 7 இவங்க கிட்ட டபுள் 7 இங்கே ஒரு 7 இருந்ததுன்னா இவங்க தான் வின்னர். ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்மளுக்கு போட சொல்லி 2 கார்டு எக்ஸ்ட்ரா, அதாவது 2 நம்பர் வந்து வேறு வேறு இப்படி வந்துச்சு. இப்போது இது வந்து இவங்களுக்கு எப்படி இருக்குது, நமக்கு போட சொல்லி 2 கார்டு ரன்னு சேர்ந்துச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு கார்டில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து வின் ஆகிடலாம். அதுவும் வந்து போக்கர் ரன் கணக்கு தான். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.